28ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம். அதுல ஸ்தோத்திரம் 5வது வசனம் வாசிக்கலாம். தூதன் அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அறிவேன், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை கவனிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசட்டும். தேவனுடைய சத்தத்தை கேளுங்க. பயப்படாதிருங்கள். சொல்லுங்க. இந்த வாழ்க்கையில பயங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய பஞ்சாயத்து. எல்லாத்துக்கும் பயம். என்ன ஆகுமோ, ஏது ஆகுமோ, எது நடக்குமோ, எங்க போய் முடியுமோ, வாழ்க்கை என்ன ஆயிடுமோன்ற பயம். வியாதியை பார்த்து பயம், பணத்தை பார்த்து பயம், கஷ்டத்தை பார்த்து பயம், கண்ணீரை பார்த்து பயம், சில நேரத்துல புருஷனை பார்த்தா பயம், சில நேரத்துல பொண்டாட்டிய பார்த்தா பயம். நிறைய பயம் எல்லாருக்கும் இருக்கு. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க. தேவ தூதன் சொன்னாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க. ஏன்? அவர் உயிரோடு எழுந்தார். செய்தியை என்னதான் அவர் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. செய்தி என்ன? அவர் உயிரோடு எழுந்ததுக்கும் நான் பயப்படாம இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அவர் ஏன் தெரியுமா உயிரோடு எழுந்தார்? நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ரூபத்தில் இல்லை. ஒரு கூடாரத்தில் அவரை அடைத்து வைக்க முடியாது, ஒரு பில்டிங்ல அவரை அடைத்து வைக்க முடியாது, அவருக்கு கட்டு போட முடியாது. ஆனால் கல்லறை கூட அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. சாவையும் ஜெயித்தவராய் உயிரோடு எழுந்தார். சொல்லுங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இழப்புகளையும், எல்லா லாஸையும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். சொல்லுங்க. ஆமென். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க சொல்றேன், பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. லட்சங்கள்ல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா? கோடிகள் பக்கத்துல பார்த்து சொல்லணும். நீ உன் மண்டாட்டிய பக்கவே கஷ்டப்படுறீங்க. ஸ்தோத்திரம். கோடிகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? ஆமென். பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்க கல்லறையை ஆராதிக்கல. சொல்லுங்க. செத்து போன ஒருத்தர் ஆராதிக்கல, உயிரோடு எழுந்த ஒருவரை ஆராதி. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது. சில பேருக்கு பிரச்சனையே பயம். சில பேருக்கு பிரச்சனையே நடக்கலனா என்ன ஆயிடுமோ. இந்த சிக்னல் இருக்கு பாருங்க. ஐயோ அப்பா, சில மூஞ்சிங்க கொடுக்குற சிக்னல் நம்மளுக்கு பயமா இருக்கும். சில மூஞ்சிங்க கொடுக்குற சிக்னல். அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போவோம், சில மூஞ்சி அடையப்பா, உயிரோட இருக்கிறவங்களாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, செத்துருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்காது, சான்ஸே இல்லை. நடக்கிறதுக்கு எல்லாம் ஒரு விதமான கில்ட்டி ஃபீல், பயம். நிறைய பேரை பார்த்திருக்கேன். நம்ம எதிர்காலம் என்ன ஆயிடும், ஐயோ நமக்கு தான் ஒண்ணு இல்லையா, நம்ம எதிர்காலம் என்ன ஆயிடும். படைத்தவர் கைவிடுவாரோ, இல்லை இல்லை தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அல்லேலூயா. நம்மளை படைச்சவர் எப்படிங்க கைவிடுவார்? நம்மளை படைத்தவர் குரங்குல இருந்து எடுக்கல. சொல்லுங்க. மிருகத்துல இருந்து நம்ம வரல. நம்மை படைத்தவர் மண்ணாக படைத்தார். அவர் நம்மை அழகாக உருவாக்குவார். நீங்க பயப்படுத்த நிறுத்திக்கங்க. பயப்படுத்த என்ன ஆயிடும், என் பிள்ளைக்கு என்ன ஆயிடும், என் புருஷனுக்கு என்ன ஆயிடும், என் மனைவிக்கு என்ன ஆயிடும், இருக்கட்டும், பயப்படாத. சொல்லுங்க. அல்லேலூயா. உன் பயம் உங்க வாழ்க்கையை டோட்டலா சேஞ்ச் பண்ணும். தலைக்கீழ மாத்திரம் நீங்க பயந்தீங்கன்னா வீரனை கூட கோழையாக்கிடும். ஆனால் விசுவாசம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், பயப்படாமல் விசுவாசிங்கன்னா கோலை கூட ஞானி ஆயிடுவான், பலவீனன் கூட பலவான் ஆயிடுவான். ஆமென். ஒரு பாஸ்டம்மாவுக்கு இரும்பல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இரும்பல் ஜாஸ்தி ஆன உடனே நாங்க இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு பெங்களூர்ல அட்மிட் பண்ணிட்டோம். யாருக்கும் சொல்லல. டாக்டர் சொன்னாங்க லங்ஸ் ரொம்ப வீக் ஆயிடுச்சு இருக்கு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஏறக்குறைய ஒரு 50,000 ரூபாய்க்கு மேல செலவாயினருக்கு காசு இல்லை. ஆனாலும் இருமல் குறையவே இல்லை. இருமல் என்ன பண்ணல, குறையவே இல்லை. பெங்களூர்ல இருக்கும். எனக்கு நிறைய ஒரு விதமான பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் எனக்கு எப்பவுமே நான் ஒரு சோம்பேறிங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டேன் வீட்டுல. ஒரு வேலை அவர் வீட்டுல இல்லைன்னா என் வீடு ஒண்ணுமே கிடையாது. அப்படிதான் என்னுடைய மனநிலை. ஏன்னா எல்லாமே பாசமா தான் வைப்பாங்க. நான் ஊழியத்துக்கு கிளம்புறேன்னா என் ட்ரெஸ் அவங்க தான் எடுத்து வைக்கணும், என் செப்பல் அவங்க தான், என்னுடைய சார்ஜரு, ஹெட்போனு, ஹெல்மெட் எல்லாம் அவங்க தான் எடுத்து வைக்கணும். அவங்க இல்லைன்னா நான் என்னால ஒண்ணுமே செயல்படவே முடியாதுன்ற அளவுக்கு என்னுடைய மனநிலை. நான் ரொம்ப உடஞ்சிட்டு யாருக்கும் சொல்ல முடியாதுல்ல, நான் ஒரு பாஸ்டரா யாருக்கிட்டையும் பேச முடியாது. நானும் அவ்வளோ ஜோம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் ஜோம் பண்ணிட்டே இருந்தோம். ஜோம் பண்ணிட்டு சரி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் இன்னும் இருமல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ நாங்கள் 2 பேரும் உட்காந்து சேர்ந்து, ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் விசுவாசத்தையும் பலத்தையும் பக்குவத்தையும் தாரு. லோக்கல்ல நாற்றம்பள்ளியிலையும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஒரு பெரிய மாற்றங்களுக்கு உருவாகலை. ஆனா நாங்க வியாதியை பார்த்து பயந்தோம். ஆனா எங்களுக்கு விசுவாசிக்கும் போது தான் தெரிஞ்சது வியாதி எங்களை பார்த்து பயப்படுது. விசுவாசிக்கும் போது தான் வியாதி. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில நீங்க எதை கண்டு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. வியாதியை கண்டு, எல்லாமைய கண்டு சொல்லுங்களேன். ஆமென். நீங்க உங்க அண்ணன் தம்பிங்களை விட, உங்க மாமா மச்சானை விட, சொந்த பந்தங்களை விட நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென் சொல்ல மாட்டாங்க. ஆனா யதார்த்தமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுங்க. அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் தான். சில பேருக்கெல்லாம் பார்க்கறதெல்லாம் பயம்தான். பார்க்கறதெல்லாம் கேள்வி கேட்டுனே இருப்பாங்க தெரியுமா? சில பேர் வீட்டுல, சில பேர் மனைவி கிட்டயோ புருஷன் கிட்டயோ இல்ல பிள்ளைகள் கிட்டயோ இல்ல அது இப்படி இது எப்படி, இல்ல நான் எப்படி சொல்ல முடியும், இது இப்படி வந்திருக்குமா, இல்ல இது இப்படி நடந்திருக்குமா, இப்படி கேள்வி கேட்டுனே இருப்பாங்க. உன் கேள்வி ஒரு மாற்றத்தையும் உருவாக்காது. ஆனால் உன் விசுவாசம் பல மாற்றங்களை உருவாக்கிவிடும். அல்லேலூயா. பயப்படாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கேட்கல. கடன் ரொம்ப பெருசா இருக்கு, பயப்படாதீங்க. வியாதி பெருசா இருக்கு, பயப்படாதீங்க. வீடு கட்டல, பயப்படாதீங்க. குழந்தை பெக்கல, பயப்படாதீங்க. பணம் இல்ல, பயப்படாதீங்க. ஏன்? நம்மளை படைத்தவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு எப்போ வாழணும்னு அவருக்கு நல்லாவே. அல்லேலூயா அல்லேலூயா. பயப்படுத்த நிறுத்திட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாத்தையும் தந்துடுவாரு. புலம்புறத நிறுத்திட்டீங்கன்னாவே எல்லாத்தையும், மூஞ்சு வச்சுக்கிறத நிறுத்திட்டீங்கன்னாவே எல்லாத்தையும். ஆமென். ஜாலியா இருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜாலியா கர்த்தருக்கு. ஆமென். டெரர் பீஸா இருக்காது, மங்கி சங்கியா இருக்காது. அல்லேலூயா. சொங்கி மாதிரி இருக்காது. கர்த்தருக்கு. ஆமா. எப்ப பார்த்தாலும் மூஞ்ச தீஞ்சி போன பிஞ்சி மாதிரி வச்சுன்னு கர்த்தருக்கு. ஜாலியா இருங்க. எப்படி இருங்க? ஆமென். என்ன வந்தாலும், எது நடந்தாலும், வாழ்வானாலும் சாவானாலும். அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்கிறேன். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், என்னை ரொம்ப பாதிச்சுது அந்த வீடியோ. நீங்க கூட பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல தான் பார்த்தேன். ஒருத்தனை கொண்டு போய் தூக்கு கயிறுல மாட்டிடுறாங்க. எங்க இப்படி தொங்கி நிற்கிறான், தூக்கு கயிறுல டான்ஸ் ஆடுறான். பாத்தீங்களா? பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோவை? இப்படி ஆடுறான், இப்படி ஆடுறான். அப்புறம் கடைசியில தூக்கு போட்டவன் கயிறையும் பார்க்கறான், தூக்கு மேடி. என்னடா அவன் சாக, அவனுடைய தைரியம் சாவ கூட ஜெயிக்குதுங்க. அப்பதான் நான் நினைச்சேன், சே, நமக்குள்ள ஒரு தைரியம் மட்டும் வந்துச்சுன்னா எதையும் சாதிச்சிடலாம். நமக்குள்ள தைரியம் வந்துச்சுன்னா. ஆமென். ஒரு நாள் எங்க பாட்டி வந்துச்சு வீட்டுக்கு. எங்க பாட்டி ரொம்ப ஒல்லியா இருக்கும். எங்க பாட்டியை நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒல்லியா இருக்கும். பூனு கொத்துன்னு விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு ஆளு. பாஸ்ட் அம்மாவை வந்து இங்க பக்கத்துல ஒரு ஆளு நெகை போடாம இருக்கா, முண்டச்சி மாதிரி இருக்கா அப்படின்னா ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கையில அந்த அம்மா தூக்குற மாதிரி ஒரு கட்டையை எடுத்துக்கிச்சு. வாடா போலாம்,
யாரம்மா அமைதியா இருமா, உன் உடம்புக்கு பிசி போடுவாம்மா அவன், என் மேல கை வச்சிருவானா. அப்பதான் நினைச்சேன், கிழவிக்கு கூட தைரியம் வந்தா கட்டைய தூக்குதுன்னு. கிழவிக்கு கூட கோவம் வந்தா என்ன தெரியும். அப்போ தைரியம் நமக்குள்ள ஒண்ணு வந்துருச்சுன்னு வைங்களேன், மூஞ்சி மூக்கனா மூஞ்சி மாதிரி, பிஞ்சு போன மூஞ்சி மாதிரிலாம் இருக்காது. ஜாலியா இருக்கும், விசுவாசமா இருக்கும், நம்பிக்கையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், கெக்க புக்கேன்னு சிரிக்கும். அல்லேலூயா. நம்ம மூஞ்சி பார்த்தா பக்கத்துல பைத்திய மாதிரி பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். தைரியமா இருங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் ஆமென், வெள்ளத்தை நிற்க செய்கிற தேவன். ஆனா பயந்தீங்கன்னா போயிடுவீங்க. பயந்தீங்கன்னா போச்சு அப்படின்னு அவங்க பாத்தீங்களா, மூஞ்செல்லாம் ஓ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நான் சவாலா சொல்றேன், நீங்க பயப்படலன்னா இங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. இருக்கிறத வச்சு வாழ்க்கை இட போடாதீங்க. கவனிங்க, இருக்கிறத வச்சு இது வாழ்க்கையே இல்லை. நம்ம கிட்ட இதெல்லாம் வாழ்க்கையே. ஐயோ நம்ம ஆண்டு ரொம்ப பெரியவருங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளைகிட்ட சொன்னேன், தேவன் பூமிக்கு அஸ்திபாரம் இட்டாராம். தேவன் எதுக்கு? பூமிக்கே அஸ்திபாரம் போட்டவர் தேவன். நம்ம வீட்டுக்கு போட மாட்டாரா? பூமிக்கே போட்டவர். சொல்லுங்க. வானத்தை விரித்தவர், நட்சத்திரங்களுக்கு பெயர் வைத்தவர். நம்ம ஆண்டு எவ்வளவு பெரியவர் இல்ல? அவ்வளவு பெரிய ஆண்டவரவே நாங்க கூட வச்சுருக்கிறோம். அவ்வளவு பெரிய ஆண்டவர் எங்க வச்சுருக்கிறோம்? கூடவே வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த ஆண்டவனே என் பக்கம். அல்லேலூயா. அப்ப எனக்கு ஒன்னும் பயம் கிடையாது. ஆமென். ஜெபிக்கலாம்.